இன்ஃபர்மேஷன் வீடியோ. அதாவது நம்ம அரக்கோணம் ஜங்ஷனில் ரீடெவலப்மெண்ட் ஹாய் கைஸ், அரக்கோணம் ஜங்ஷனில் இருக்கும். இது ஒரு ட்ரெயின் ட்ராவல் வீடியோ கிடையாது, ஆனால் ஒரு சூப்பர் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. அதாவது நம்ம அரக்கோணம் ஜங்ஷனில் நடக்கிற ரீடெவலப்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் போயின்னு இருக்குல்ல, அந்த அம்ரித் பாரத் ஸ்கீம், அந்த இது கீழே ஒவ்வொரு ஸ்டேஷனையும் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோசம் ஒர்க் நடந்துன்னு இருக்குது. சரி, நம்ம அரக்கோணம் ஊர்லேயே இருக்கோம், இதை பற்றி நம்ம எடுத்து போடலன்னா எப்படி? சரி, அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கோணம் ஜங்ஷனு உள்ள இப்போது எனக்கு வந்து இது ஃபுல்லாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியாது. அதாவது இவ்வளோ ஒர்க்கு இது இந்த இடத்துல இதான் வரப்போதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிறத வச்சு என்னென்ன இருக்குது, எதை பண்ணின்னு இருக்காங்க சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் சொல்கிறேன். நான் முழுசாக முடிஞ்சதுன்னா அதை தனியாக வந்து வீடியோ எடுப்போம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாமா? அரக்கோணம் ரீடெவலப்மெண்ட் அரக்கோணம் ஜங்ஷனில். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். அது அந்த டெவலப்மெண்ட் விஷயத்தோடு சேர்த்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பிளாட்ஃபார்ம்லாம் எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது, எந்தெந்த ட்ராக்கில் என்னென்ன ட்ரெயின் வரும் அதுவும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்க்கலாம், பாருங்கள். மொத்தம் இதில் வந்து 7 பிளாட்ஃபார்ம் இருக்குது, சரிங்களா? அந்த பக்கம் நான் காட்டுறேன், பின்னாடி பாருங்கள். இப்போ நம்ம நிற்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து A1. இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இது A1, இது வந்து 1, சரிங்களா? இது A1. அது வந்து 7-6, அது வந்து 7. இது A1. இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராக்கு வந்துட்டு 2, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போகிற வண்டி எல்லாமே இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஊர் ஜாயின் பண்ணுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படிக்கா போனீங்கன்னா சென்னை சென்ட்ரலும் போகலாம், பைபாஸ் பண்ணி பெரம்பூரில் விஜயவாடா லைனும் ஜாயின் ஆகும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸிமம் இந்த பக்கம் சென்னை ரூட்டில் பெங்களூர் போகிற ட்ரெயின்லாம் இது 1, 2 இது தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் 3, அந்த 4, 5லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வரும், மும்பை எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் கூட வரும். அது பக்கம் திருத்தணி ரூட்டில் போகிற ட்ரெயினுங்கெல்லாம் இப்போ சென்னை எக்மோர்லேருந்து சிஎஸ்எம்டி போகிற மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அதில் வரும். அந்த ட்ராக் ஏன் அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாயின் பண்ணி போகணும். அது பக்கத்தில் இருக்கிறதுனால நேராக போயிட்டு அது தெரிஞ்சு பார்த்தீங்களா பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் ரைட்டு எடுத்திங்கன்னா திருத்தணி லைனு ஜாயின் ஆகி ரேணிகுண்டா அந்த பக்கம் கடப்பால் லைன் ஆகிட்டு மும்பை ரூட்டு இதுவாகிடும். ஸ்ட்ரெயிட்டாக போகிற லைன் பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடி ஜோலார்பேட்லேருந்து ரைட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரூட்டு தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோயம்புத்தூர் ரூட்டு. இப்போ இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுறது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு புதுசாக கட்ட லிஃப்ட்டு மாதிரி தெரியுதுங்களா, அது வரைக்கும் தான். அதுக்கும் முன்னாடி இருந்தது. அந்த ஓடு தெரியும்னு நினைக்கிறேன், கிட்ட போனால் தான் தெரியும், நான் போகும்போது காட்டுறேன். தான் அப்போல்லாம் வந்து பிருந்தாவன எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வ்ட்லேருந்து பேக்கில் வர லக்கேஜ் கோச்செலாம் வந்து பின்னாடியே நிற்கும், ஆளுங்களாம் கீழே இறங்கி போகிற மாதிரி. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இங்கே வரைக்கும்லாம் வண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே அந்த முன்னாடியே நின்றுடும். அது அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மேலே அந்த ப்ளூ கலர் ஷீட்டு மாதிரி அங்கேயே வண்டி நிற்க வச்சு, அது ஸ்டேஷன் உள்ளே வந்துடுது வண்டி ஃபுல்லாக, அங்கே நிற்க வச்சு அப்படியே வந்துடுவாங்க. நீங்கள் அப்படி அரக்கோணம் ஜங்ஷனில் வந்து நீங்கள் வந்துட்டு ட்ரெயின் அன்ரிசர்வ்டில் ஏறதா இருந்தீங்கன்னா, அந்த ஷீட்டுக்கு இது பார்த்தீங்களா, அந்த ஷீட்டுக்கு முன்னாடியே நின்றுங்க, அன்ரிசர்வ்டு கரெக்டாக வந்துடும். பேக்கில் போனால் பேக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆளுங்க அன்ரிசர்வ்டு கூட்டம் அதில் நிற்கிறாங்கன்னா தெரிஞ்சிடும்.
மேக்ஸிமம் ரிசர்வேஷன் புக் பண்ணுறவங்க கூட்டலாம் வந்து அந்த நடுவில் தான் நிற்பாங்க. ஓகே, இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ போயிட்டு அந்த ரீடெவலப்மெண்ட் விஷயம் முதல்ல வந்து நம்ம லிஃப்ட்டு கட்டுறாங்க, அதை லிஃப்ட்டு மாதிரி கட்டி அந்த கீழேருந்து படி வழியாக போகாமல் அந்த மேலே லிஃப்ட்லேயே போகிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ போனது பார்த்தீங்கன்னா எஸ்எம்விடி பெங்களூரு நியூ தென்சுக்கியா எக்ஸ்பிரஸ். இது வீக்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை பார்ப்போம். அந்த ரீடெவலப்மெண்ட் விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அந்த லிஃப்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் கட்டின்னு இருக்காங்க. 2லேயும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1Aலையும் இந்த பக்கம் 1லேயும் கட்டின்னு இருக்காங்க. அந்த பக்கம் 3ஆவதாக ஒன்று இருக்குது, அது அந்த பக்கம் போகணும். இதாவது ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாலாம் ஃபினிஷ் ஆகலை, ஓரளவுக்கு அவ்வளோதான். இந்த பக்கம் இன்னொரு வண்டி வருதுங்க. இப்போ போயிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க வச்சுங்க, இது படிக்கட்டு மேலே ஏறி போயிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பைக் பார்க்கிங்கு அந்த இதுவெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது அதை போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனோட ஃபுல் வியூவும் சூப்பராக தெரியும். இருங்க, நான் மேலே தூக்கி காட்டுறேன் கேமரா. நான் சொன்ன ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்தோடனே இங்கே ஒரு லிஃப்ட்டு கட்டின்னு இருக்காங்க. மொத்தம் மூணு பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ணுற மாதிரி லிஃப்ட்டு இருக்குது. அதுவும் ஓரளவுக்கு ஃபினிஷிங்கில் தான். இப்போ நம்ம போயிட்டு அங்கே தெரிகிற அந்த பைக் பார்க்கிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அதோட கிட்ட போயிட்டு பார்க்கலாம். புதுசாக இப்போ தான் கட்டிக்கிறாங்க. இது வந்து டிக்கெட் கவுண்ட்ரு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த பைக் பார்க்கிங்லாம் நிற்க வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கான பிளாட்ஃபார்ம் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3, 4, 5 அந்த பிளாட்ஃபார்ம் சைடில் இது வருது. அது எப்படி சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு பார்த்து என் பின்னாடி தெரியுறது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பைக் பார்க்கிங்க்கான ஏரியாலாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்லாம் ஒன்று கூட அந்த பெயிண்டிங்லாம் அடிக்காமல் அப்படியே இருக்குது. பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பக்கத்துலேயே ரோடு, அந்த ரோடு பக்கத்துலேயே இது இருக்குது. தெரியாதவங்க வந்தால் யூஸ் பண்ணி. அங்கே கூட ஒர்க்கு தாங்க போயின்னு இருக்குது. ஏதோ பில்டிங்கு கட்டின்னு இருக்காங்க போல இருக்குது. இதுக்கு அந்த சைடும் அந்த பக்கத்துலேயே இருக்கும். அந்த பக்கமும் ஒரு இடம் இருக்குது, அந்த பக்கம் போக முடியாது, எல்லாம் கம்பிங்கெல்லாம் இருக்குது. அந்த பக்கமும் ஒர்க்கெலாம் போயின்னு இருக்குது. அந்த பக்கம் பில்டிங் ஏதோ கட்டுனுக்குறாங்க போல இருக்குது. அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனால் தான் என்னான்னு சொல்ல முடியும். அடுத்த வீடியோவில் தான் அது ஃபினிஷ் ஆனவுடனே எப்போ ஃபினிஷ் ஆகுதோ அப்போ நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்க, வீடியோ என் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற ரீடெவலப்மெண்ட் விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல ட்ரெயின் ட்ராவலில்.